நாங்க ஆட்சிக்கு வந்தா கலைஞர் கடல்ல இருக்கக்கூடிய கலைஞரை தூக்குவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு வெறுப்பு பேச்சுகள் இங்க அதிகரிச்சுட்டு வருது. ஏன்னா ஏற்கனவே இதால மக்களுக்கு ஏதாச்சும் பிரயோஜனமான்னு கேட்டா ஒண்ணும் கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த நல்லது செய்வோம். இந்த ஆட்சிக்கு வந்தா நாங்க இது பண்ணுவோம். மக்கள் நலனா செய்வோம் அப்படிங்கிறது வேற. ஆமா. ஆனா எந்த மக்களுமே விரும்ப மாட்டாங்க. நீங்க ஒரு அதிமுக காரவங்கள்ட்ட போய் இந்த மாரி கலைஞர் சிலைய தகர்ப்போம் அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் எதுக்குப்பா அப்படின்னு தான் மக்களுடைய மைண்ட் செட் இருக்கும். நீ என்ன செய்ய போறன்னு சொல்லு. இத தகர்ப்போம், அத தகர்ப்போம், அந்த இத தகர்ப்போம். இப்படியான ஒரு வெறுப்பு பேச்சுகள் இங்க வந்துகிட்டு இருக்குல்ல. இதுக்கு ஏற்கனவே கஸ்தூரி வழக்குல இதே ஆனந்த் வெங்கடேசன் அவர்களே சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு இந்த நீதிபதி வேற. ஆனந்த் வெங்கடேசன் ஏற்கனவே கஸ்தூரி வழக்குலயுமே சொன்னாரு. இந்த மாதிரியான அவதூறு வழக்குகள்ல இந்த மன்னிப்பு கேட்கணுங்கிறது தங்களை தப்பிக்கிறதுக்காக பயன்படுத்திக்கிறாங்க. எனவே அதற்கு நான் வழிவகுக்க தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கஸ்தூரி அவர்களுக்கு அந்த சிறைங்கிறது வைக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு அதோட தொடர்ச்சி எச் ராஜா அவர்களுக்கும் இன்னைக்கு அந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்குது. இனி நம்ம எச் ராஜா அவர்கள் ஒரு கன்விக்டட் தான். தண்டனை பெற்ற குற்றவாளி தான்.